நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேலண்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் பேப்பர் மாட்டிக்க இடமும் இருக்காது, ஆணி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கேலண்டர் அட்டை பேப்பர் எல்லாமே கீழே எங்கேயாச்சும் ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆணி அடிக்கவும் தேவை கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு இது கூடவே நீங்கள் துணி காய போடுற கிளிப்புமே எடுத்துக்கலாங்க. டபுள் டேப்பை கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. டபுள் டேப்பாக நீங்கள் கட் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளிப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. கிளிப்பை எடுத்துகிட்டு கிளிப்போட சென்டரில் கரெக்டாக நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. கிளிப்போட சென்டரில் நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க கிளிப்பு கீழே விழுகாமல் இருக்கும். நல்லா ஹெவியாக டேப்புமே நல்லா பிடிச்சிக்கும் செய்யுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கேலண்டர் அட்டை வைக்கணுமோ கேலண்டர் பேப்பர் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் கிளிப்பை செவத்தில் இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்ட பின்னாடி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கேலண்டர் அட்டை இல்லைனா இது போல் கேலண்டர் பேப்பரை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கும் அழகாக இருக்கும், கீழே விழுகவும் செய்யாது, ஆணி அடிக்கும் தேவை கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.